சென்னையை சிங்கார சென்னையாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகரத்துடைய பொறுப்பை மாநகராட்சி ஏற்ற பிறகு திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக வட சென்னைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபா மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். ஆனால் அந்த 1000 கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட 6350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. 166 பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் இந்த பணிகளும் முடிவடைய இருக்குது. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுடைய அறிவுறுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதேபோல் மேயர், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் இது 2வது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன். அவரும் நல்ல செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்க கூட அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பணிகளை இன்றைக்கு நான் மேற்பார்வையிட்டிருக்கிறேன். குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வராரு, அறிக்கையை கொடுக்குறாரு, எக்ஸ்போலை பக்கத்துலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, உயர்கல்வி கல்வித்துறையில் பின்தங்கி இருக்கணும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கும் உடைய எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்று 2 இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்போ தெரியும். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான அறிவுறுத்தல்